ஆக்சுவலா நான் நீட் படிச்சுட்டு இருந்தேன். நீட் படிக்கிற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஊர்லலாம் சொல்லிட்டேன் சரி நீட் என்ன படிக்கிறேன்னு கேட்டாங்க. நீட்டுக்கு படிக்கிறேன், ப்ரிப்பேர் ஆகுறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் தான். ஒரு நாள் கூட நான் நெனச்ச மாரி படிச்சதே கிடையாது. போய் உட்காந்தா வயிறு வலிக்கும், தலைவலிக்கும். இல்லன்னா அ ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும். ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கும். டெய்லி ஹாஸ்பிட்டல் போவேன். ஒரு நாள் கூட வீட்ல ஒரு நாள் உட்காந்து படிக்க முடியாது. இல்லைன்னா வெளிய எங்கேயாச்சும் போக வேண்டிய மாரி இருக்கும். ஒரு நாள் கூட படிச்சதே கிடையாது. ஆனா படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். போய் உட்காந்தா ஏதாச்சும் ஆயிரும். அப்புறம் கை எழுத முடியல. டெய்லியும் கை வலி ஆரம்பிச்சது. கைக்கு ஆப்ரேஷனும் பண்ணோம். சரியாகவே இல்ல. கை வலி அதே மாரி தான் இருந்தது. அப்புறம் ஒன் சைடா தலை வலிச்சது. அதுக்கு போய் செக் பண்ணோம். எதுக்கு போனாலும் எதுவும் இல்ல. உங்களுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் பிரச்சனை தான். நமக்கு தான் உடம்புல பிரச்சனை போல அப்படின்ட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போனோம். 3 வருஷமும் அலர்ஜிக்கு, அப்புறம் கால் வலி, கை வலி, வயிறு வலி, பல்லு கூட வலி எடுத்துச்சு. பல்லு கூச்சம் எடுத்துச்சு. தொண்டை கொஞ்ச நேரம் பேசினா தொண்டை பேச முடியாது. ஒரு அதிகமான இந்த மைக் சவுண்ட் இந்த சவுண்ட் கூட கேட்க முடியாது. கொஞ்சம் கேட்டா காது வலிக்க ஆரம்பிச்சுரும். எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஹேண்டிகேப் மாரி தான் இருப்பேன். பட் ஆனா நடப்பேன். அதெல்லாம் தான் பண்ண முடியும். சாப்பாடு கூட இந்த கையில சாப்பிட முடியாது. லெஃப்ட்ல தான் சாப்பிட்டுருந்தேன். அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. பட் ஆனா, நாங்க நெறைய கோயிலுக்கு போனோம். வெவ்வேறு கோயிலுக்கு சொன்னாங்க. மாசாணி அம்மன் கோயில் அது மாரி தூர தூரமா இருக்கிற கோயிலுக்கு நெறைய பரிகாரம் பண்ண சொன்னாங்க. எங்க அப்பா, அம்மாலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஜாதகத்த எடுத்துட்டு போயிருவாங்க. உடம்பு சரியில்லாம போகுது, படிக்க மாட்டேங்கிறா, காலேஜ் போ மாட்டேங்கிறா, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. அப்புறம் வீட்ல வந்து சண்டையே தான் இருக்கும். ஒரு நாள் கூட 3 பேரும் சமாதானமா இருக்கவே மாட்டோம். நான் ஒரு சண்டை போடுவேன். அப்பா ஒண்ணு, அம்மா ஒண்ணுன்னு 3 பேரும் வேற மாரி தான் பேசிட்டு இருப்போம். பட் ஆனா திரும்ப ஒரு இன்விடேஷன் தான் வந்துச்சு. நாங்களும் நெனைக்கல. இங்க வரணும்னு நாங்க நெனச்சதும் இல்ல. சரி ஒரு தடவ போய் தான் பார்க்கலாமே அப்டின்றப்போ, அ கெளம்புனோம். அம்மா ஒரு பஸ் ஏறிட்டாங்க. கரெக்ட்டான பஸ் தான் ஏறுனாங்க. நான் வந்து வேற பஸ்க்கு ஏறிட்டேன். திரும்ப எறங்கி மாறி வந்து, மறுபடியும் பஸ்ல ஏறி வர்றப்போ கரெக்ட்டா இந்த ஸ்டாப்பிங்ல வந்து அ ஆக்சிடென்ட் ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல எனக்கு மட்டும் தான் அடி. கால் வந்து அடிச்சிருச்சு. நானும் வெளிய எறங்கி வந்துட்டேன். மறுபடியும் நடக்க முடியல. இங்க வர்றதுக்குமே அந்த கடை வரைக்கும் தான் வந்தேன். அதுக்கப்புறம் வர முடியல. கால் நடக்கவே முடியல. அப்புறம் எப்படியோச்சும் கஷ்டப்பட்டு உள்ள வந்தோம். உள்ள வந்து உட்காந்தும் இந்த சவுண்ட் கேட்க முடியல. காதெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் நான் காத அடைச்சுக்கிட்டே தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து இந்த தேவகுமார் சார் வந்தாரு. ஸோ வந்தோனே அவர பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அவர் கால பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். அவர் பென் எடுத்தாலும் கூட ரொம்ப பயமா இருக்கும். அவரு இன்னொருத்தங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்ப கூட எனக்கு அவர் கிட்டயே வர முடியல. ரொம்ப பயமா அவர விட்டு ரொம்ப தூரமா போகணும். அப்படியே தான் தோணுச்சு. அப்படியே ஒரு ஒண்ணுமே படிக்காம எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? அது மாரி ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்புறமும் பக்கத்துல போறப்ப என்னால சேர்லயும் உட்கார முடியல. என்ன நமக்கு ஏதாச்சும் இருக்கான்னு தோணுச்சு. நான் நெனச்சுட்டு இருந்தேன் மத்தவங்களுக்கெல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. ஸோ பாவம் நமக்கெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா எனக்கு தான் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு தெரியல. அப்புறம் அவரு நெறைய தடவ ஜெபம் பண்ணாரு. பண்றப்ப நெறைய இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமும் நைட் ஃபுல்லா ஒவ்வொரு டைமும் எல்லாரும் ரொம்ப ஜெபம் பண்ணாங்க எனக்காக. ஆனா, அந்த சாத்தான் வந்து நான் போமாட்டேன். முடிஞ்சா அவர வந்து தொட சொல்லு அப்படின்னு ஒரு சவால் மாரி விட்டுச்சு. அன்னைக்கு நைட் வந்து போதும் இதுக்கு மேல பொண்ணு தாங்க முடியாது. நாளைக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட் கூட இந்த இந்த சர்ச் விட்டு வெளிய போறப்ப அது ஒரு மாரி சிரிச்சது. கண்ணாடிய பார்த்து சிரிச்சத நான் பார்த்தேன். அத அத நெனச்சுட்டு நைட்டு போய் தூங்கவே முடியல. எனக்கு அது கண்ணு மூடுனா அது ஒரு மாரி சிரிச்சதே தான் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லா பைபிள் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். தூங்கவே முடியல. அம்மாவும் தூங்குறாங்க. ரொம்ப டயர்டா இருக்காங்க. பட் ஆனா எனக்கு தூங்கவே முடியல. எப்படா ரிலீஸ் கிடைக்கும் அப்டின்ட்டு நான் பைபிளையே படிச்சுட்டே இருக்கேன். மறுபடியும் இங்க வந்து பைபிள் படிச்சு, அன்னைக்கு அடுத்த நாள் காலையில இருந்து ரொம்ப அந்நியன் மாரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன் இங்க. அது பேசுது. ஒரு செகண்ட் தான் எனக்கு டைம் குடுக்குது. அது மாரி இங்க இருந்த எல்லாத்துக்கும் தெரியும். நான் எவ்ளோ எல்லார்த்தையும் திட்டியிருப்பேன். பட் நான் திட்டல. அது ரொம்ப எல்லார்த்தையும் பேசிருச்சு. அதுக்கு எல்லாத்துக்கிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். அப்புறம் அது மாரி திட்டிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்பா கொஞ்சம் நம்பாமயே தான் இருந்தாரு. அப்புறம் நான் ரொம்ப இப்படி கஷ்டப்படுறேன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் 2 பேருமே மண்டியிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. காப்பாத்தி குடுங்க, காப்பாத்தி குடுங்க. நானும் இந்த சைடு ஒரு தடவ அழுது கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமும் இன்னும் விடிவு கிடைக்கல அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா வீட்டுக்கு போயி வீட்ல நாங்க ரொம்ப சாமி கும்பிடுவோம். ஹிந்து
தீர்த்தம் எல்லாமே வந்து அதிகமா கும்பிட்டுருப்போம். ஸோ, அதனால வந்து எங்க எங்க அப்பா வந்து சரி புள்ளைக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்ட்டு, வீட்ல இருக்க எல்லா ஃபோட்டோவும் எடுத்து மூட்டை கட்டி போட்டுட்டு, அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தெளிச்சுட்டு வந்து, நைட்டு இங்க வந்து வேண்டுறப்போ, ஆராதனை அப்போ தேவகுமார் சார் பேசிட்டு இருக்கப்பயே தேவன் வந்து எனக்கு அப்படியே ஒரு ஒளி மாரி வந்து தொட்டு, ரொம்ப சாஃப்ட்டா நான் வந்து ரொம்ப முடியல. எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்ல. நான் கடைசியா என்ன வேண்டும்னா, என்கிட்ட இப்ப ஸ்ட்ரென்த்தே இல்ல. எனக்கு அத வெளிய விட்டுட்டு நான் இறந்தாலும் பரவால்ல. அது இல்லாம இறக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஆனா, அவ்ளோ சாஃப்ட்டா ஒருத்தங்க கேர் பண்ணி, அது அப்படி அவ்ளோ சாஃப்ட்டா யாராச்சும் ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி அந்த லைட் பட்டு நான் வந்து ஏசப்பாட்ட அவங்க தான் ஏசப்பாவா அப்படின்னு நினைச்சு தொடலான்னு நினைக்கும்போது கைய மேல தூக்குனேன். அப்போ வந்து கைய அவ்ளோ சாஃப்ட்டா ஒருத்தங்க கீழ வச்சாங்க. அது மாரி அம்மா, அப்பா கூட என்ன ஒரு ஒரு கேர் பண்ணது கிடையாது. அப்படி ஒரு கேரிங்கா இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் ஏசப்பாட்ட பேசுறேன். ஆனா அந்த ஆவி வந்து வெளிய போறது தெரியுது. அது கத்திட்டு இருந்துச்சு. நான் வந்து ஏசப்பாட்ட பேசிட்டு இருந்தேன். நெறைய இப்படிலாம் நடந்துச்சு. இதெல்லாம் சரி பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்படிதான் எனக்கு விடிவு கிடைச்சது. இன்னும் யாருக்காச்சும் பிரச்சனைனாலும் வாங்க, விடிவு கிடைச்சிடும். நானும் ஊர்ல இருக்க நெறைய பேர்த்துக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி. ஏசப்பாக்கு தான் நன்றி. உண்மையா.